வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்திஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 15 முறுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த மாவை அந்த துணியில் நல்லா கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இட்லி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துவோம்ல, அந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த உடனே இட்லி பாத்திரத்தோட மேல் தட்டை வச்சு வெள்ளை துணியில் சுற்றி வச்சுருக்கிற அந்த மாவை அது மேலே வச்சுக்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம் வேகணும். நல்லா மூடி வச்சு வேக வைங்க. மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளை துணியில் இருக்கிற மாவு பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், மாவு வெந்துருச்சு. மாவு கெட்டியாக இருக்குது. கெட்டியாக இருந்தால் பரவாயில்ல. கையில் உடச்சி பாருங்கள். உடைக்க முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. எல்லா மாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். மிக்ஸியில் 2 நிமிஷம் அடிச்சுக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா பொடியாயிருச்சு மாவு. இப்போ இதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம். முறுக்குக்கு தேவையான பொருட்கள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக வேணால் இன்னும் காரம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. தேவையான உப்பை இப்போவே சேர்த்திக்கணும். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்திக்கலாம். 1 குழிக்கரண்டி காய்ச்சின எண்ணெய். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓமம் வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சீரகம் சேர்த்திருக்கிறேன். சீரகம் சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், முறுக்கு மாவு மாதிரியே நமக்கு மாவு கிடச்சிருக்குது. கோதுமை மாவு மாதிரியே தெரியாது. நம்ம மாவை வேக வைக்கிறங்காட்டி தான் முறுக்கு மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கிது. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். முறுக்குக்கு தேவையான மாவு ரெடி. நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்துருக்கிறேன். இடியாப்பம் செய்வோம்ல, அந்த குழாய் எடுத்துருக்கிறேன். அதை சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். அதை நல்லா தேய்ச்சி விட்டு எல்லா சைடும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முறுக்கு குழாய் இருந்தாலும் அதுலேயும் நம்ம செய்யலாம். அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அச்சில் மாவு வச்சு மூடிக்கலாம். இந்த முறுக்கு ஸ்டார் அச்சில் செஞ்சால் நல்லாயிருக்கும். லேசாக ஈரமான ஒரு துணியை விரித்து வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து முறுக்கை இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றின இந்த முறுக்கை அந்த துணி மேலே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு முறுக்காக சுற்றிக்கணும். சுற்றி அந்த ஈர துணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்காக சுற்றி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே முறுக்கு சுட தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒவ்வொரு முறுக்காக சேர்த்திக்கோங்க. இப்படி தனித்தனியாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. வேகட்டும். அடுப்பை லேசாக குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே ஒவ்வொரு முறுக்காக திருப்பி போட்டுக்கலாம். கோதுமை மாவில் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு யோசிப்பீங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வேகட்டும்.
இப்போது முறுக்கு வெந்துருச்சு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.